வணக்கம். ஆக்சுவலி நாங்க இன்னைக்கு எங்க போறோம்னா, ஃபியூச்சர் ஆஃப் த மியூசியம் போறோம். இது ஓப்பன் பண்ணி வந்து நெறைய வருஷம் ஆச்சு. ஒரு 2, 3 வருஷம் ஆச்சு. பட் எங்களுக்கு இப்ப தான் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு வந்து எமிரேட்ஸ் எம்ப்ளாயினால வந்து ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஸோ, அதனால போலாம். ஒன் டைம் டிக்கெட் நம்ம பை பண்ணா அன்லிமிட்டட் அண்ட் ஆல்சோ பெர்சன்டேஜ் ஆஃபரும் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி என் ஹஸ்பண்டுக்கு வந்து இப்போ வீக் ஆஃப் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்னால தேர்ஸ்டே வீக் ஆஃப். ஸோ, குழந்தைங்களுக்கும் லீவ் போட்டு போயிருக்கோம். ஏன்னா வந்து இப்போ வந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகிறனால வந்து டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்பயுமே இங்கே துபாயை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டோர் அட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து எப்பயுமே வந்து கூட்டம் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா வீக் டேஸில் போகலாம். ஏன்னா வீக்கெண்டில் ரொம்ப வந்து க்ரௌடடாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஏரியா வந்து ஒரு சென்டர் ஆஃப் த துபாய். ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து சண்டே சாட்டர்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவுட்டிங்கில் இருப்பாங்க. ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஏரியாவில். ஏன்னா இது ஆஃபீஸ் ஜோனும் கூட. ஸோ நிறைய ஒர்க்கிங் பீப்புள்ஸும் வந்து இங்கே வந்து வருவாங்க. அதனால் வந்து பார்க்கிங் கிடைக்காதனால நாங்கள் 9-10க்கே கிளம்பிட்டோம். மியூசியம் வந்து 10 o'clock தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம பார்க்கிங் கிடைக்கிறதுக்கே ஒரு 10 to 15 minutes ஆகுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு மெட்ரோ வந்து கம்ஃபர்டபுள்னா கவலையே பட வேணாம். மெட்ரோலேருந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு மியூசியம்குள்ளேயே அவங்க வந்து ஒரு நம்ம எப்படி துபாய் மாலில் கனெக்டிங் ஒரு டனல் மாதிரி இருக்குமோ இதுலேயும் ஒரு கனெக்டிங் டனல் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு மால் இருக்குது. ஸோ அங்கேருந்து கூட கனெக்டிங் சப்போஸ் நீங்கள் பஸ் எடுக்கிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து மேப்பில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் எது நியர்பை. சம்மர் சீசனும் பயம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து மெட்ரோவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக ஃபுல்லி ஏசி தான். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு கோழி முட்டை சைஸ் மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக அரபிக்கோட லெட்டர்ஸ் வேறு ஃபில் பண்ணியிருக்காங்க. போனவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, போங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போனால் தான் தெரியும். இதோட போனதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ சொல்லுவோம். அப்படியே நாங்கள் வந்து ஒரு 4 ரொட்டேஷன் அடிச்சிட்டோம். ஏன்னா வந்து சுத்தமாக வந்து பார்க்கிங்கே இல்லை. தேர்ஸ்டே இல்லை, ஒர்க்கிங் ஜோன்னால் எல்லோரும் வெளியே இன்சைட் பார்க்கிங்கோட அவுட் சைட் பார்க்கிங் கம்மி 4 dirhams. இன்சைட் போனீங்கன்னா 20 dirhams. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வெளியே தான் விட்டுட்டாங்க. நிறைய டூரிஸ்ட் பஸ் வேறு நின்றுச்சு. ஸோ நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நிறைய டூரிஸ்ட் இப்பயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பார்க்கிங் கிடச்சிருச்சு. ஸோ போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 hour மட்டும் போட்டிருக்கோம். சரி இது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது இல்லையா, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு. உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே வந்து டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணனால, எங்களோட ஆஃபர் வச்சு புக் பண்ணனால நாங்கள் டேரெக்டாக வந்து ஆன்லைன் புக்கிங்கில் போய் நிற்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் இந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் புக் பண்ணி போகிறீங்கன்னா க்யூவில் நிற்கணும். ஆல்ரெடி உள்ளே வந்து இப்போ தான் 10 o'clock கூட ஆகலை, 9:50 தான் ஆகுதுன்னா அதுக்குள்ளேயே வந்து உள்ளே நிறைய பேர் க்ரௌடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் போக க்ரௌடு வந்துடும். இந்த தெரியுதா உங்களுக்கு, நிறைய பேர் இப்பயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிக்கெட் ப்ராசஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.